ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன காய்ச்சிருக்கு, அதாவது நியூ அப்டேட் நம்ம எடுத்துன்னு வந்து செடி வச்சு அதுலேருந்து காய்ச்சிருக்கிறதெல்லாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் செடி, அதாவது பீட்ரூட் கொய்யாக்காய் செடி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இது பீட்ரூட் கலர் கொய்யாக்காய். இதில் பார்த்தீங்கன்னா 7 பிஞ்சுகள் வந்திருக்கு. இந்த செடி எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்மளுக்கு இவ்வளோ காய் இதில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் 2 செடி எடுத்துகிட்டு வந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிஞ்சுகள் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தி செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஞ்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த செடியில் நிறைய பழங்கள் நம்ம அறுவடை செஞ்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புது பிஞ்சுகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு நியூ அப்டேட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி. ஸோ மல்பெரி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்திருக்கு. நாளைக்கு நம்ம அறுவடை செய்யலாம். இன்றைக்கி இப்போ நம்ம செடியில் இது காய்ச்சிருக்கு இல்லையா. ஸோ இது அதே மாதிரி இங்கேயும் காய் இருக்குது. நிறைய காய் இருந்தது, பழுக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய மல்பெரி இருக்குது. ஸோ செடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருக்கு. அதனால் நாங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம். ஏன்னா காய்களும் பாருங்கள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து இது தாய்லாந்து கொய்யா. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 பிஞ்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு காய் இருந்தது, பட் இப்போ இந்த 2 பிஞ்சுக்கள் அத்தி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரொம்ப நாளாக. இன்னும் பழுக்கலை. எப்போ பழுக்கோன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இது பழுத்தா தான் நம்மளுக்கு நியூ அப்டேட் நம்ம கார்டனில். ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள். ஸோ செடியிலையே நான் அப்படியே விட்டு இருக்கேன். இன்னும் 2 காய் பழுத்த பிறகு நம்ம அது ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய தக்காளி செடி போட்டிருக்கோம், எல்லாம் பூக்கள் இருக்குது. இனிமேல் தான் நம்ம காய் எல்லாம் பார்க்கலாம் இதில். ஸோ இந்த செடியில் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது. ஸோ தக்காளி இதுலேயும் ஒன்று பழுத்துருக்கு. நிறைய காய் அப்படியே இருக்குது. ஸோ செடியிலே பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கேன். செடி நம்ம காஞ்சி போயிடுச்சு, தக்காளிங்க மட்டும் உயிரோடு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான புதினா. நம்ம இந்த இடத்துக்கு வந்தாவே சும்மா ஒரு 2 பறித்து கழுவி நான் வாயில் போட்டுப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாயும். புதினானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி இப்படி தொட்டாவே போதும், அந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இதில். ஸோ இன்னும் இது பறிச்சாவே போதும், செம்மையாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் மக்களே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை போட்டிருக்கோம். ஸோ முள்ளங்கிக்கு நல்லா செடி இருக்குது. ஸோ இன்னும் 1 மாதம் போகணும் முள்ளங்கி நம்ம எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி காலிஃப்ளவர் போட்டோம். அதே மாதிரி காலிஃப்ளவரும் நல்லபடியாக வந்திருக்கு. இதெல்லாம் கீரை போட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக நம்ம போட்டு வந்திருக்கிற கீரை. மாங்காய் பிஞ்சுக்கள் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பிஞ்சுக்கள் இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டிடுச்சு. இப்போ இதுலேருந்து எத்தனை காய் வருமோ, எவ்வளோ பழம் ஆகுமோ தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பூக்கள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்ப்போம் வெயிட் பண்ணி. இது பார்த்திங்கன்னா செடி அவரை. இதுவும் நம்ம போட்டு கிட்டத்தட்ட 20 நாள் இருக்குமாம்மா. 20 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் வந்திருக்கு. ஸோ 2 காய் காய்ச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் பிஞ்சு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. காராமணி செடி. இதில் இன்னும் காய்கள் வரல, இல்லை பூக்கள் வந்திருக்கு. ஸோ பூக்கள் வந்திருக்கு, இன்னும் காய் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ் கொடி போட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 பீன்ஸ் காய்ச்சிருக்கு. கொடியிலேருந்து 2 பீன்ஸ் இருக்குது. இந்த பழம் செடியில் பிஞ்சுக்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. செடியும் நல்லா படர்ந்துருக்கு. பூக்களும் இன்னும் இருக்குது. பூசணிக்காய் விதை போட்டோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு தான் கொடி வந்திருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்திருக்கு. ஸோ பாருங்கள். அதே மாதிரி மஞ்சள் செடி நட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ வளர்ந்துருக்கு. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி செடியிலையும் பழுத்த பச்சை மிளகாவும் இருக்குது. ஸோ பாருங்கள்.
என்னோடய மாடி தோட்டத்தில் இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.